எந்தெந்த சீசன்ல எந்தெந்த பொருள் கிடைக்குதோ அந்தந்த பொருளை வச்சு என்னென்ன வெரைட்டி செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு பார்த்துடணும். அதுவும் என்ன மாதிரி 90 கிட்ஸுக்குலாம் இது ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் தான் சொல்லணும். ஸ்கூல் படிக்கும் போது பெட்டி கடை அந்த கட்டில் கடை எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு வாங்கி சாப்பிட்ட பொருள் இப்போ எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. காலப்போக்கில் 90 கிட்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் நிறையவே மறைஞ்சு போச்சுங்க. இந்த மாதிரி 90 கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டா ரொம்ப பிடிச்ச ஒரு மேங்கோ பார் யாருக்கெல்லாம் இது பிடிக்குமோ சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஹார்ட்டினும் கொடுத்துருங்க. அனுசியா சிஸ்டர் எங்க இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே ஒரு கமெண்ட் பண்ணிடுவீங்க, ஏமா தேவி நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு. வீட்டில் குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம எப்படி சிஸ்டர் சும்மா இருக்கிறது, நாமளே சும்மா இருந்தாலும் குழந்தைங்களாம் விட மாட்டாங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுவும் நாம் சாப்பிட்ட ஒரு பொருள் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்க்கணும் இல்லையா. இன்னைக்கு மேங்கோ பார் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாங்காவா 2 பச்சை மாங்காய் எடுத்துக்கிட்டேன். அதை தோல்சி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல நல்லா விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. வேக வச்ச மாங்காய் துண்டை மிக்சி கப்பில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் சேர்த்துடணும். அதில் கொஞ்சமாக வந்து உப்பு, காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் இதை சேர்த்து நல்லா கிண்டி விடணும். இதில் முக்கியமான ஒரு பொருளை மறந்துட்டேன், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, சக்கரை போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சக்கரையும் போட்டு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல கிண்டணும். ஒரு சில டைம்ல இப்படி தான் ஏதாவது ஒரு சில விஷயத்த நம்ம மறந்துடுவோம். முக்கியமாக இந்த ரெசிபிக்கு உப்பு, மிளகா, சக்கரை இது 3மே கரெக்டாக இருக்கணும். இப்போதான் அச்சு அரிசெல்லாம் நம்ம கடையில் வாங்குற மேங்கோ பார் மாதிரி வரும். அது ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல நெய்யை தடவிட்டு அந்த மாங்காய் பேஸ்ட் இருக்குல்ல அதில் அப்ளை பண்ணி வெயில ஒரே ஒரு நாள் வச்சா போதும், அடிக்கிற வெயில நல்லா சீக்கிரமா காஞ்சிடும். பீஸ் போட்டு குட்டி குட்டியாக வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எனக்கு வந்து இதை கிளியாமல் அப்படியே அழகாக எடுக்கணும்னு ஒரு ஆசை. அப்படியே கட் பண்ணி வாயில் வச்சு சப்பி சாப்பிட்டா அப்படியே 20 வயசு குறைஞ்சி அப்படியே ஸ்கூல் படிக்கிற ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. மேங்கோ பாரை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.